கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. பிரியமானவர்களே, நீங்கள் இழந்து போன அனைத்தையும் தேவன் திரும்ப தருகிறவராய் இருக்கிறார். சத்துருவானவன் எதையெல்லாம் களவாடி கொண்டு போனானோ அதையெல்லாம் தேவன் திரும்ப தருகிறவராயிருக்கிறார். நீங்கள் இழந்து போன சுகமாயிருக்கலாம், செல்வங்களாயிருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையாயிருக்கலாம், அபிஷேகத்தின் மகிமையாயிருக்கலாம். நீங்கள் எதை இழந்திருந்தாலும் எல்லாவற்றையும் தேவன் திருப்பி தருகிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் என்னவென்றால், லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படியால் விளைவின் பலனை திரும்ப அளிக்கும் தேவன் என்று பார்க்கிறோம். மனிதன் பாவம் செய்து தேவனுடைய இருந்த உறவை, அவரோடு இருந்த ஐக்கியத்தை இழந்து விட்டார்கள். அந்த உறவையும் ஐக்கியத்தையும் திரும்பவும் பெற்றுக்கொள்ளவே அவர் பூமிக்கு வந்தார். இன்றைக்கும் தேவனோடு உள்ள ஐக்கியம், உறவை இழந்து காணப்படுவீர்களானால் தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி வாசல்படியில் நின்று தட்டுகிற தேவ சத்தத்தை கேட்டு நம்முடைய இருதயமாகிய கதவை திறக்கும் போது அவர் உள்ளே நம்மோடு கூட பிரவேசித்து போஜனம் பண்ணுவார். நாமும் அவரோடு கூட போஜனம் பண்ணக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்வோம். அன்பானவர்களே, தேவனுடைய சத்தத்தை கேட்க விடாதபடி சத்துரு பல தந்திரங்களை செய்து தேவ பிள்ளைகளை வழிவிலக செய்கிறான். எனவேதான் இயேசு சொல்லும் போது நீங்கள் சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெப வாழ்வு மங்கி சரியுமானால் அதை நாம் அனல் மூட்டும் போது அந்த அக்கினியின் மகிமை கர்த்தருக்குள் நம்மை மகிமையாய் நிற்க பண்ணும். அன்பானவர்களே, அந்த மகிமையின் அக்கினியை நாம் சந்திக்கும் போது நம்முடைய ஜெப வாழ்வு மிகவும் மகிமை உடையதாய் மாற்றப்படும். ஜெபம் என்பது நம்மை தேவனுடன் ஐக்கியம் உடையதாய் ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. மேலும் நாம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு ஜெபம் அவசியமாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவர்களை அடிமைத்தனத்தில் முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டின போது நம்முடைய அடிமைத்தனம் மாற நம்மை ஒடுக்குகிற எல்லா பார்வோனின் பெனலெல்லாம் அற்றுப்போக செய்ய ஜெபம் மிகவும் அவசியமுள்ளதாய் விளங்குகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களுடைய வெறுமையை, இழப்புகளை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் ஜெபம்தான். நம்முடைய பரம தகப்பனிடத்தில் நீங்கள் கேட்கும் போது அவர் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப அளிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். அன்பானவர்களே, வேதத்திலே காலேப்பின் மகள் போய் தன் தகப்பனிடத்தில் போய் வேண்டிக் கொள்கிறாள் என்று நியாயாதிபதிகள் 1:15 பார்க்கிறோம். வறட்சியான நிலங்கள் எனக்கு இருக்கிறது, ஆனால் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டபோது தகப்பன் தன் மகளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். ஒரு மனுஷன் அப்பத்தை கேட்கும் தன் பிள்ளைக்கு கல்லை கொடுக்க மாட்டான். மீனை கேட்டால் பாம்பை கொடுக்கறதில்லை. பொல்லாதவர்களாகி அவர்களே தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது நமது பரம தகப்பன் நன்மையான ஈவுகளை கொடுப்பது எத்தனை நிச்சயம் என்பதை அறிந்து கொள்வோம். அன்பானவர்களே, இன்னும் ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்கிறோம். துஷ்ட ஆமானின் சதியினால் யூத குலத்தை முழுவதும் அழிக்கும்படி ராஜாவின் முத்திரை மோதிரத்தினால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டதை எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். எஸ்தர் ராஜாதி ராஜாவின் சமூகத்தில் போய் நிற்கிறாள். ராஜா தன் கையில் இருந்த பொற்செங்கோலை எஸ்தரிடத்தில் நீட்டினான். எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா, எஸ்தர் ராஜாதியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டி என்ன? நீ ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறான். இதற்கு காரணம் என்ன? ராஜாதி ராஜாவாகிய தேவ சமூகத்தில் 3 நாள் காத்திருந்து ஜெபித்ததன் கிடைத்த விடுதலையின் ஆசீர்வாதம். ராஜாதி ராஜாவின் சமூகம் நமக்குண்டான நன்மையின் ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய இடமாய் இருக்கிறது என்று
எஸ்தர் ராஜாத்தை அறிந்து ராஜாதி ராஜாவாகிய தேவ சமூகத்தில் காத்திருந்து அதற்கு பின்பாக ராஜா சமூகத்துக்குள் கடந்து சென்றார். அன்பானவர்களே, யூதர்களின் துக்கம் களிப்பாய் மாறினது. தேவ சமூகத்தில் காத்திருந்து நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அற்புத விடுதலையும் ஜெயமும் உண்டாகும் என்பதை நாம் ஜெபத்தின் வாயிலாய் அறிந்து கொள்ளக்கூடும். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நன்மைகளை கெடுத்த பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகள், பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி, பச்சை புழு திண்ட எல்லா பலனையும் திரும்ப அழிக்க ராஜாதி ராஜாவின் சமூகம், அவருடைய மகிமையின் பிரசன்னம் உங்களுக்கு போதுமானதாய் மாறும். அன்பானவர்களே, அவர் சமூகத்துல காத்திருக்கும் போது எல்லா காரியங்களையும் நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுகிற தேவன். நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே திருப்பிக் கொள்ளக்கூடிய அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஜெபத்திலே ஐக்கியப்படுங்கள். உங்கள் வாழ்க்கையில எந்த பகுதி இழந்திருக்கிறதோ அதையெல்லாம் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையை செழிப்புள்ளதாய் மாற்றுவார். சங்கீதம் 46:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இந்த பூமியின் மேல் உயர்ந்து நிற்கிற தேவாதி தேவ சமூகத்தை பிடித்துக் கொண்டு ஜெயம் பெறுங்கள். கர்த்தருந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய ஒரு மாதத்தை காண செய்து 8 நாட்கள் ஆசீர்வாதமாய் எங்களை வழி நடத்தி இந்த 9வது நாளை காண பண்ணின கிருபைகளை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் நீர் கொடுத்த உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி விளைவின் பலனை திரும்ப அளிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையிலும் எங்களுடைய பிரயாசங்கள், முயற்சிகள், உம்முடைய ஆசீர்வாதம் அதில் இல்லாவிட்டால் நாங்கள் ஜெயம் பெற முடியாது. அப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதா எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா இழப்புகளையும் நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் எதையெல்லாம் நாங்கள் இழந்திருக்கிறோமோ அதையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை பாராட்டுவீராக. கிருபையின் கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். 3 நாட்கள் காத்திருந்து ஜெயம் பெற்ற எஸ்தரை போல வைராக்கிய வாஞ்சையோடு உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெயம் பெற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. தன் தகப்பனிடத்தில் நல்ல நிலத்தை கேட்டு பெற்ற காலப்பின் மகளை போல பரம தகப்பனாகி உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெயம் பெற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமைகளும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.